சிதாடி தி தேவ்ஸ் எனப்படும் நகரத்தின் உள்ளே நம்மை அழைத்துச் செல்லும் இந்த கதையின் தொடக்கத்தில் ராக்கெட் என்ற சிறுவன் தனது கனவுகளுடன் வாழ்கிறான். அவன் குற்றவாளியாக அல்லாமல் புகைப்படக் கலைஞராக ஆக விரும்புகிறான். 1960களில் அரசால் உருவாக்கப்பட்ட இந்த குடிசை பகுதியில் ஏழ்மை, குற்றம் மற்றும் வன்முறைதான் வாழ்வின் நிஜம். இங்கு ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது ஒரு சவாலாகவே இருக்கிறது. ராக்கெட் தனது பார்வையில் குற்றம் எவ்வாறு நகரை ஆட்சி செய்தது என்பதை விவரிக்கிறார். டெண்டர் ட்ரையோ எனப்படும் 3 சிறிய குற்றவாளிகள் மற்றும் லில் டைஸ் எனும் சிறுவன் இவர்களுடன் இணைந்து குற்ற உலகில் முதல் அத்தியாயத்தை எழுதுகிறார்கள். லில் டைஸின் வன்முறைக்கான ஆசை எதிர்காலத்தில் நகரை ஆட்சி செய்யும் பீதியின் தொடக்கமாக அமைகிறது. காலம் கடந்த பின் லில் டைஸ் லில் ஷே ஆக மாறி தனது நண்பர் பென்னியுடன் சேர்ந்து போதைப் பொருள் உலகில் ஆதிக்கம் செலுத்துகிறார். அவர்கள் எதிரிகளை வெளியேற்றும் போது நகரம் முழுவதும் பயமும் வன்முறையும் பரவுகிறது. இந்த ஆட்சியில் மக்கள் அச்சத்தில் வாழ சட்டமும் ஒழுங்கும் முற்றிலும் சிதைந்து விடுகிறது. பென்னியின் மரணம் லில் சேவை கட்டுப்பாடின்றி வன்முறையில் தள்ளுகிறது. ராக்கெட் தனது கேமராவுடன் நகரத்தின் மாற்றங்களை கவனிக்க நோக்கவுட் நெட் மற்றும் ரெண்ட்ஸ் போன்ற புதிய வீரர்கள் அதிகாரத்திற்காக போராடுகிறார்கள். நகரம் முழுவதும் குழப்பம் அதிகரிக்க எதிர்காலம் மேலும் ஆபத்தாகிறது. லில்சே மற்றும் நோக்கவுட் நெடுக்கு இடையே வெடிக்கும் கும்பல் போர் போலீசாரின் ஊழலால் மேலும் தீவிரமாகிறது. ராக்கெட் எடுத்த புகைப்படங்கள் அவருக்கு புகழையும் ஆபத்தையும் தருகின்றன. வன்முறை கட்டுக்கடங்காமல் பரவி நகரம் முழுவதும் குழப்பம் நிலவுகிறது. இறுதியில் வன்முறையின் சுழற்சி தொடர்கிறது. ரண்ட்ஸ் எனும் புதிய தலைமுறை லில் சேவை கொன்று அதிகாரத்தை கைப்பற்றுகிறது. ராக்கெட் தனது கேமராவுடன் நகரத்தின் கடுமையான உண்மையை பதிவு செய்கிறார். அதிகாரம் மாற்றப்பட்டாலும் வன்முறை மட்டும் தொடர்கிறது என்பதே உண்மை. இந்த படத்தின் முக்கிய கருக்கள்: தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பரவும் வன்முறை, வறுமை மற்றும் அதிகாரத்தின் தொடர்பு, அமைப்புசார் ஊழல் மற்றும் விதி மற்றும் சுதந்திர விருப்பம் ஆகியவற்றின் இடையிலான போராட்டம். இந்த கருக்கள் கதையின் ஒவ்வொரு பாத்திரத்திலும் வெளிப்படையாக காணப்படுகின்றன. சிட்டி ஆஃப் காட் திரைப்படம் உண்மை உணர்வுடன், இயற்கை ஒளி மற்றும் கைப்பிடி கேமரா தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது. நேரடி வாழ்வை பிரதிபலிக்கும் வகையில் நேர்மையான நடிப்பு மற்றும் வேகமான எடிட்டிங், இசை ஆகியவை படத்திற்கு உயிரூட்டுகின்றன. கதையை நேரடியாகவும் நீதிபதி பார்வையின்றியும் சொல்லும் பாணி பார்வையாளர்களை நேரடியாக அந்த உலகில் ஈடுபடுத்துகிறது. சிட்டி ஆஃப் காட் திரைப்படம் உலகளவில் பெரும் புகழும் பல விருதுகளும் பெற்றுள்ளது. இது சமத்துவமற்ற சமூகத்தில் குழந்தைகள் விரைவாக வளர்ந்து கனவுகள் முறியடையும் நிலையை உணர்த்தும் ஒரு கலாச்சார அடையாளமாகவும், வன்முறையின் சுழற்சியை வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய படைப்பாகவும் திகழ்கிறது.